தளபதியோட அரசியல் பரபரப்பா ஒரு பக்கம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் தளபதியோட கடைசி படம் சம்பந்தமா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இப்பதான் ஆட்டமே சூடு பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி கள அரசியல்ல இறங்கி இருக்காரு. தளபதி பரந்தூர் போய் அங்க இருக்க மக்களை சந்திச்சு கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆகுது. ஆனா இப்ப வரைக்கும் சோசியல் மீடியால தளபதி தான் ட்ரெண்டிங்ல இருக்காரு. தளபதிய களத்துக்கு வான்னு கூப்பிட்டவங்களா இப்ப கதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தளபதி பரந்தூர் போன விஷயத்த தமிழ்நாடு மட்டும் பேசல, இந்தியா மட்டும் பேசல, உலகமே பேசிக்கிட்டு இருக்கு. அடுத்தபடியா தளபதி புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் போயிட்டு அங்க பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இது சம்பந்தமா தமிழக வெற்றி கழகம் சைடுல இருந்து எந்த ஒரு அபிஷியல் அப்டேட்டுமே வெளியில வரல. அதனால தளபதி வேங்கை வயல் எப்ப போக போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்படி பரபரப்பா அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் தளபதியோட கடைசி படமான 69 படத்துல இருந்து ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதாவது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நியூ இயருக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனா அண்ணா பல்கலைக்கழகம் பிரச்சனையால போஸ்டர் நியூ இயருக்கு ரிலீஸ் ஆகல. சரி பொங்கலுக்காவது ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அப்பவும் எந்த ஒரு அப்டேட்டுமே நமக்கு கிடைக்கல. பட் இப்போ இது சம்பந்தமா வந்திருக்க ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இப்போ இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல போக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அபிஷியலா இந்த அப்டேட் இன்னும் வெளியில வரல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது சம்பந்தமா படக்குழு அப்டேட் கொடுக்கறாங்களா இல்ல அப்படிங்கறத. ஓகே நண்பா, தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.